செய்தியை கேட்ட கனகராஜ் ஆச்சரியப்பட்டார். கூடவே அனுதாபமும் வந்தது அவருக்கு. குமாரையும் அவனது மனைவியையும் பார்த்து அட்வைஸ் தரலாமே என்று தோன்றியது. அதற்கான உரிமை கண்டிப்பாக கனகராஜுக்கு உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். குமாரின் குடும்பத்தோடு கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பழகியவராயிற்றே. அந்த செய்தி உண்மையானதா என்று தன்னிடம் சொன்ன நபரை மீண்டும் கேட்டார். அட, குமாரும் அவரது சம்சாரமும் லாரியில பெட்டி சாமான்களோட தனியா போனதை என் கண்ணால பார்த்தனே. நான் உங்க அளவுக்கு நெருக்கம் இல்லாததால ரொம்ப விசாரிக்க முடியல. போற முகவரியை மட்டும் கேட்டேன். 4 தெரு தள்ளி சன்னதி தெருனாரு. ஆனா முகத்துல வருத்தமோ கலக்கமோ இல்லைங்க. சந்தோஷமா தான் இருந்தாரு என்று சொன்னார். தகவல் உறுதியாயிற்று எனக்கு. வீட்டில் தன் மனைவியிடம் ஆதங்கப்பட்டார். அவரது மனைவிக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த குடும்பத்தில் தனி கொடுத்தனமா? நம்ப முடியலைங்க. அதுவும் இது அப்பா பேச்ச தட்டாத புள்ள, நல்ல குடும்பத்து மருமக, மகன்கிட்ட பாசத்தை கொட்டுற அப்பா அம்மா, ஒரே செல்ல பேரன். என்ன குறை இருக்க முடியும்? அவங்க வீட்டில் முன்னையாவது பாட்டி தாத்தான்னு படுத்த படுக்கையா இருந்தாங்க. இப்போ எதுவும் இல்லையே என்று விரக்தியோடு புலம்பினான். எனக்கு மனது ஆறல. நான் போய் பார்த்துட்டு வரேன். இது மாதிரி முக்கிய விஷயத்துல என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்பான். இப்ப நம்ப முடியலையே. அதுக்காக நான் கண்டுக்காம இருக்க மாட்டேன். அது நல்ல நட்பா இருக்க முடியாது என்று சொல்லி வெறுட்டென்று தன் டிவிஎஸ் சாம்பில் குமாரின் ஊருக்கு கிளம்பினார் கனகராஜ். அவரது வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் குமாரின் ஊர். அந்த 4 கிலோமீட்டர் பயணத்தில் தன் குடும்பத்து ஞாபகம் வந்தது கனகராஜுவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அவரது ஒரே மகனுக்கு பெரிய இடத்திலிருந்து பெண் பார்த்து முடித்து பேத்தியும் பிறந்து வடிவேலு சொல்வது போல நல்லாதானே போய்கிட்டு இருந்தது என்ற நிலையில் அவரது சம்பந்தி இயற்கை எய்தினார். அவர்கள் வீட்டையே நிர்வாகிக்கும் பொறுப்பு அவர் மகன் தலையில் விழுந்தது. அப்போது அவர் மகன் எடுத்த முடிவு மகன் தந்தை காற்றும் என்ற குரலுக்கு எதிராகவே இருந்தது. அப்பா, முடிஞ்சா நீயும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டுட்டு என் மனைவி ஊருக்கே வாங்க. முடியாட்டி நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். நான் அந்த குடும்பத்து ஒரே மாப்பிள்ளை, சொல்லப்போனா ஒரே வாரிசு என்று அவர் மகன் சொல்ல கனகராஜுவுக்கு வழி புரிந்தது. ஆனால் மறைத்து கொண்டு மகனை ஆசிர்வதித்து அனுப்பினார். சண்டை போட்டு என்ன பயன் என்று விட்டு கொடுக்க வேண்டியது பெரியவர்கள் தானே. ஏறக்குறைய அதே நிலைமைதானோ தன் நண்பர் குடும்பத்திற்கும் வந்திருக்கிறது. சன்னதி தெருவில் அந்த புது குடித்தனத்தில் கொஞ்சம் சாமான்கள் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்க அந்த வீட்டை கண்டுபிடித்து கனகராஜ் உள்ளே வந்தார். நீயா? குமாரசாமி ஆச்சரியப்பட்டார். என்ன குமார், இது உனக்கு தேவையா? சட்டுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டியே. எனக்கு அட்வைஸ் பண்ணுறவனி, எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்க? ஹவுஸ் ஓனர் யாரு? நான் வாங்கி தரேன். முதல்ல கிளம்புப்பா. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கனகராஜ் படபடத்தார். பொறுமை காத்த குமாரசாமி சிரித்து கொண்டே இருந்தார். அவர் பின்புறம் அவரது மனைவி லட்சுமி. அவளது முகத்திலும் எந்த பெரிய வருத்தமும் இல்லை. என்ன பேசியாச்சா? இன்னும் பேசணுமா என்று குமாரசாமி கேட்டார். ஆனால் கனகராஜ் விடவே இல்லை. என்னப்பா சிரிக்கிற? விளையாடுறியா? அது உன் வீடு, லோன் போட்டு வாங்கினது. பிடிக்காட்டி உன் பையன் பிரகாஷ் கிளம்பி இருக்கணும். இதுலையும் நீ விட்டு கொடுத்துட்டு பைத்திய மாதிரி இந்த புது வீட்டுக்கு ஏன் வரணும்? என்னை பார்த்து மறைக்காம சொல்லு என்று பொறுமினார். முதலில் நீ முடி, அப்புறம் நான் சொல்றேன் என்று சொன்னார். சரிப்பா, இனிமே நான் பேசல என்று சொல்லிவிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார் கனகராஜ். எதிரில் குமாரசாமியும் உட்கார்ந்தார். கனகு, நாங்கள் பையனை விட்டு தனியாக வந்திருக்கோம் என்பது உண்மை. ஆனால் என் வீட்டில் பிரச்சனை இல்லை. இங்கே நானும் என் மனைவியும் வந்தது என் சொந்த விருப்பத்தால் தான். அதை என் மனைவிக்கு புரிய வச்சேன். அப்புறம் பையன் மருமக கிட்ட சொன்னேன். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம்தான் இந்த தனி கொடுத்தனும். என்ன புரிந்ததா? குமாரசாமி கேட்க கனகராஜுக்கு வியப்பு. உண்மையாவா சொல்கிற? என்னப்பா புதுமையாக இருக்கு. ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து பெரியவங்க பிரிஞ்சு போகிறதும் அதை சந்தோஷமாக எல்லோரும் ஏற்றுக்கிறதும் நம்ப முடியலையேப்பா என்றார். சரி, என்னோட ஒரு கவலை விட்டது. இப்போ வேற குடைச்சல் மண்டையில் ஓடுதுப்பா.
அது நீ எதை புரிய வச்ச, எந்த காரணத்துக்காக இதை ஒத்துக்கிட்டாங்க என்பதை சொல்லேன். அதற்குள் லட்சுமி 2 டம்ளரில் காஃபியுடன் வர அதை குடித்துவிட்டு குமாரசாமி பேச தொடர்ந்தார். கணக்கு, உனக்கே தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னோட அப்பா அம்மா கூட தாத்தா பாட்டியும் இருந்தாங்க. கடைசி 10 வருஷத்துக்குள்ள தான் தாத்தா பாட்டி அம்மா காலமானாங்க. அப்பா 2 வருஷத்துக்கு முன்பு தவறினார் என்று பேச ஆரம்பித்தார். ஆக என் மனைவிக்கு இந்த 4 நாளைக்கு முன்பு வர எப்பவும் கூட்டு குடும்பம்தான். சாதாரணமாக எல்லார் குடும்பத்திலையும் வர்ற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் தனி கொடுத்தனம் போகணும்னு என் மனைவி சொன்னதே இல்லை. சொல்லி இருந்தாலும் நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பெரியவங்க போனதும் மருமக பேரனு குடும்பம் வளர்ந்தது. சரியாகவே இருந்துச்சு. இதில் லக்ஷ்மியால் எனக்காகவும் இல்லை தனக்காகவும் எதுவும் சிந்திக்கவும் முடியல, செஞ்சுக்கவும் முடியல. மொத்தத்தில் பொறுப்பான மருமக அப்புறம் பொறுப்பான மாமியார்னு மாற வேண்டிய சூழ்நிலை. அதை அவள் ஆசையாக தான் செஞ்சா. ஆனால் எனக்கு தான் சின்ன குற்ற உணர்வு. இந்த காலத்து பெண்க மாதிரி நான் தான் கணவர் தன் குழந்தைகள்னு ஒரு கூட்டு குடும்பத்து கூட சாமர்த்தியமாக இருக்கிற மாதிரி அவளால் இருக்க முடியலை. எனக்கும் கூட என் மனைவி கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருக்க முடியலை. வீட்டில் நேரம் காலம் பார்த்து தான் பேச வேண்டி இருக்கு. வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை. இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக எனக்கு புரிஞ்சும் புரியாமலுமே இருந்துச்சு. எங்கள் உடம்புல இன்னும் கொஞ்சம் தெம்பு இருக்குது. முழுசும் போகிறதுக்குள்ள ஏன் தனியாக வாழ்ந்து பார்க்கக்கூடாது? முன்னை விட இப்போ தான் பரஸ்பரம் அன்பு பரிவு உதவிகள் தேவைப்படுகிறது. அதை ஏன் ஆசையாக அனுபவிக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. முதல்ல லக்ஷ்மி ஒத்துக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானம் செஞ்சேன். வெளியூராக போகிறோம், இதோ 4 தெரு தள்ளி தானே சொன்னேன். அப்புறம் மெதுவாக பையன்கிட்டையும் சொன்னேன் என்று கூறி சற்று நிறுத்தினான் குமாரசாமி என்று தான் சொல்ல வேண்டும். பிரகாஷின் ரியாக்ஷன் பற்றி அறிய ஆவலானார் கனகராஜ். அவனுக்கும் ஆச்சரியம். இனிமே அம்மா கூட தனியாவா, என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்டான். அப்புறம் மருமகிட்டையும் சொன்னோம். உங்களை போகக்கூடாதுன்னு அவங்க உறுதியாக தடுக்கலையா? கனகராஜ் மீண்டும் கேட்டார். ஒன்றை புரிஞ்சுக்கணும் கணக்கு, இந்த காலத்தில் வயசானவங்க கண்டிப்பாக கூடவே இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரம் தான் முக்கியம். சரி, என் விஷயத்துக்கு வரேன். நல்லா யோசித்து முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. முடிவெடுத்தேன், வந்துட்டேன். இந்த 4 நாளில் 8 தடவை பையன் மருமக பேரன்னு வந்துட்டு போயிட்டாங்க. அது போக போக குறையலாம். எனக்கு என்னவோ இந்த 4 நாளும் ஒரு புதிய அனுபவமாக இருக்குது கணக்கு. பொண்டாட்டி பின்னாடியே போகிறேன், பக்கத்துலையே நிற்கிறேன். பொண்டாட்டி தாசன்னு பேர் வந்துடுமோன்னு அப்போ பயமாக இருந்திருக்கும். இப்போ அந்த பேர் வரணும்னு, அதுவும் லக்ஷ்மி வாயால் வரணும்னு ஆசையாக இருக்குது. அதுதானே வேணும் என்று சொன்னார். குமாரசாமி முடித்ததும் கனகராஜ் புன்முறுவல் பூத்தார். இது எத்தனை நாட்களுக்கு? உடம்பிற்கு ஏதாவது வந்தா என்று கேட்க நினைத்தார். கேட்கவில்லை. அதுவரை அவர்கள் அனுபவிக்கட்டுமே என்று அவருக்கு தோன்றியது. ஆனாலும் அவர் மனதில் நியாயமான கேள்வி ஒன்று எழும்பியது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முடிவு இப்போது எடுக்கப்பட்ட என்ன காரணம் என்று குமாரசாமியிடம் கேட்டார் அவர். நீ கேட்பது சரிதான். 2 வாரத்துக்கு முன்னாடி என் பையன், அப்பா, என் மனைவிக்கு சொந்த ஊரில் இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை. 1/2 கிரவுண்டு வாங்கியிருக்கேன்ப்பா. ஆனால் அங்கே வீடு கட்ட ஐடியா இல்லை, ஏதோ அவள் ஆசை என்று சொன்னான். அதுதான் எனக்கும் ஒரு பொறி தட்டுச்சு. அவங்கிட்டையும் கற்றுக்க ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சது. நான் மனைவிக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு தான் ஆகணும்னு. குமார், உன் சந்தோஷம் எனக்கு புரியுதுப்பா, நான் வர்றேன் என்று கிளம்பிய கனகராஜின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இது தனி கொடுத்தனம் அல்ல. குமாரசாமி லக்ஷ்மியின் பரவசம் இல்லாத பக்குவப்பட்ட ஒரு தேன்நிலவு வாழ்க்கை. நாம் கூட ஏன் அதை போல வாழக்கூடாது? பிரிந்து போன மகன் உறவை நினைக்காமல் தேடி வந்த என் மனைவிக்காக நானும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று நினைத்து தன் புது தேன்நிலவுக்கு ஆயத்தமானார் கனகராஜ் என்றான்.